டே 5 என்ன ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாம்? மில்லட்ஸ் ஊற வச்சிருக்கேன். மில்லட்ஸை வச்சு ஒரு ஹெல்த்தியான மில்லட்ஸ் பொங்கல் தான் இன்னைக்கு செய்ய போறோம். பார்க்கலாமா? வாங்க. ஸோ நான் வந்துட்டு என்ன பண்ணேன்னா, மில்லட்ஸை வந்துட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். ஆனால் பாசிப்பருப்பு சேர்த்து ஊற வைக்கல. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாசிப்பருப்பு வந்து கொஞ்சம் லைட்டாக நம்ம வறுத்துட்டு சேர்க்கும் போது ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு ஸ்டிக்கி மாதிரி இருக்காது. அதனால தான் பாசிப்பருப்பை வந்துட்டு நம்ம வறுக்கிறது. ஸோ லைட்டாக வந்துட்டு வறுக்கணும். வெறும் நம்மளுக்கு அந்த வறுக்கும் போது பாசிப்பருப்போட வாசம் வரும். ஸோ அது அவளுக்கு நம்ம வறுத்தா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா வாசமும் ரொம்ப நல்லா வருது. ஸோ அந்த ஸ்டேஜில் வந்துட்டு இப்போ என்ன பண்ணணும்னா, நான் வந்துட்டு இதை வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். ஸோ 2-3 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ வந்துட்டு மில்லட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ ரெண்டுமே எந்த ரேஷியோவில் எடுத்திருக்கேன்னா, 1 டம்ளர் அவளுக்கு எடுத்திருக்கேன். அதில் பாதி கிளாஸ் வந்துட்டு மில்லட்ஸ் எடுத்திருக்கேன், பாதி கிளாஸ் பாசிப்பருப்பு. இவ்வளவுதான். ஸோ இது கிட்ட ஒரு 2 பேருக்கு ஆகும். அந்த அவளுக்கு தான் இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கேன். இந்த கிளாஸ்ல பாத்தீங்கன்னா கரெக்டான நான் பாதி அளவுல எடுத்திருக்கேன். இப்ப தண்ணி எவ்வளவு ஊத்தணும்னு நீங்க கேட்பீங்க இல்லைங்களா? பொங்கல்னாலே கன்ஃபியூஷன் என்ன, தண்ணி நம்ம எவ்வளவு ஊத்துறதுன்றது தான். இப்ப நான் 1 கிளாஸ் எடுத்திருக்கிறதுனால இப்ப வந்துட்டு நான் 3 கிளாஸ் ஊத்துறேன். எதனாலன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் குழஞ்சு வரட்டும். ஸோ சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும்ன்றதுக்கோசரம் நான் குழஞ்சி எடுத்திருக்கேன். ஸோ 3 கிளாஸ் ஊற்றினா கொஞ்சம் நல்லா ரொம்ப லிக்விடாகவும் இருக்காது, ரொம்ப வந்துட்டு கட்டியாகவும் இருக்காது, அந்த பக்குவத்தில் இருக்கும். அதனால நான் 3 கிளாஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு லைட்டாக வந்துட்டு உப்பு சேர்த்துக்கிறேன். எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கிறேன் நான். உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம இப்ப என்ன பண்ண போறோம், நெக்ஸ்ட் கொஞ்சமா நெய் சேர்த்துக்க போறோம். இதுதான் இதுல சீக்ரெட். ஸோ கொஞ்சமா நெய் சேர்க்கும் போது என்னன்னா, அந்த பொங்கல்ல ஃப்ளேவர் இருக்கும் இல்லைங்களா, அது வெந்து வரும்போதே நம்மளுக்கு அந்த நெய்யோட ஸ்மெல்லே ரொம்ப நல்லா இருக்கும். அதனாலதான் பாத்தீங்கன்னா நெய் வந்துட்டு இப்ப நான் சேர்த்துக்கிட்டது ரொம்பவே நல்லா இருக்கும். அந்த வாசம் நம்ம பொங்கல்ல வந்துட்டு தாளிக்கிறதுக்கு முன்னாடி பொங்கல் வேகும் போதே அந்த நெய்யோட ஸ்மெல்ல ரொம்பவே நல்லா இருக்கும். அதனாலதான். ஸோ நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்குமே அது டிஃப்ரென்ஸ் தெரியும். யூஸ்வலா நம்ம பொங்கல்ல வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தாளிக்கிறது பார்த்தா இப்படி கொஞ்சமா நெய் சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகே, இப்போ நான் என்னத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு உப்பு செக் பண்ணணும். ஸோ அதனால தான் ஒரு லைட்டாக ஹீட் ஆகும் போது நான் இன்னைக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கேன் இல்லையா, ஸோ அந்த கல்லுப்பு வந்துட்டு கரைஞ்சி அது உள்ள உப்பு அதோட சேரும் போது உப்பு வந்துட்டு செக் பண்ணால் கரெக்டாக இருக்கும். அதனால தான். ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாருங்கள், நெய்யெல்லாம் கரைஞ்சிடுச்சு. ஸோ நெய் கரைஞ்சதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன உப்புமே கரைஞ்சிருக்கோம் நல்லா. அதனால வந்துட்டு டேஸ்ட் பண்ணேன். ஸோ உப்பு பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்குது. அதனால நான் எக்ஸ்ட்ரா உப்பு சேர்க்கல. இப்போ வந்துட்டு இன்னும் ஒரு 2 செகண்ட்ஸ் விட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு லைட் ஹீட் ஆயிருக்கும் இல்லையா. இப்போ வந்துட்டு நான் லிட்டு போட்டு மூடுறேன். லிட்டு போட்டு எவ்வளவு விசில் விடலாம்? 3 விசில் தான். எப்பயும் போல நம்ம நார்மல் பொங்கலுக்கு எப்படி 3 விசில் விடுவோமோ அதே மாதிரி தான் மில்லட்ஸுக்கும் சேம் மெத்தட் தான். என்ன, நம்ம பச்சரிசிக்கு பதிலாக இன்னைக்கு நம்ம வந்துட்டு மில்லட்ஸ் எடுத்திருக்கோம். அவ்வளவுதான் வித்தியாசமே, வேற எந்த வித்தியாசம் இல்லை. டேஸ்ட் பார்த்தீங்கன்னா பொங்கல் யூஸ்வலா நம்ம சாப்பிட்ற மாதிரி அதே மாதிரி தான் இருக்கும். டேஸ்ட் மட்டும் கொஞ்சம், இது மில்லட்ன்றதுனால கொஞ்சம் வந்துட்டு டேஸ்ட் டிஃபர் ஆகும். பட் ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும்னா கண்டிப்பா நம்ம சிலதை வந்துட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். பர்ஃபெக்டாக நம்மளுக்கு பொங்கல் டேஸ்ட்டே வேணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக ஆகாது. ஸோ அதனால தான் நான் முன்னாடியே சொல்கிறேன், கொஞ்சம் லைட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா இது வந்துட்டு மில்லட்ஸ் இல்லைங்களா, சிறுதானியம். ஸோ அதோட டேஸ்ட்டு தான் நம்மளுக்கு இருக்கும். பட் அந்த பாசிப்பருப்பு அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேர்த்து சாப்பிடும்போது சேம் 90% வந்துட்டு நம்மளுக்கு பொங்கல் டேஸ்ட்டு தான் இருக்கும். ஸோ 3 விசில் விட்டதுக்கு அப்புறமா பாருங்களேன், நான் சொன்னது கரெக்டாக இருக்குல்ல. 3 கிளாஸ் தண்ணிக்கு வந்துட்டு கரெக்டாக பொங்கல் வந்துட்டு பாருங்கள் கொழிஞ்சி நம்மளுக்கு நல்லா வந்திருக்கு. நான் வந்துட்டு கரண்டியில் இப்படி ஸ்மாஷ் பண்ணும் போது சூப்பராக எனக்கு வந்துட்டு பருப்பு எல்லாமே ஸ்மாஷ் ஆகி வந்தது. பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குல்ல. இதுக்கு இன்னும் நம்ம நெய்யில் தாளிப்பு கொடுத்தா இன்னும் எவ்வளோ நல்லா இருக்கும். பார்க்க ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா உங்களுக்கு? பொங்கல் மாதிரி இருக்கா இல்லை வேறு ஏதாவது மாதிரி இருக்கா? நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், உங்களுக்கு பார்க்கறதுக்கு எப்படி தெரியுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது வந்துட்டு நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். சில பேர் வந்துட்டு மில்லட்ஸில் பொங்கலா அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி சுருக்கிப்பாங்க. பட் அப்படியெல்லாம் யோசிக்கவே தேவையில்லை. தாளிச்சிடலாமா? ஸோ தாளிக்கிறதுக்கு வந்துட்டு சின்னதாக கடாய் வச்சுருக்கேன். அதில் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன், அவளுக்கு நல்ல கொஞ்சம் டேபிள் ஸ்பூனுக்கு ஜாஸ்தியாகவே இருக்கும், நெய் வந்துட்டு சேர்த்துருக்கேன். நெய் வந்துட்டு நல்லா கரைஞ்சி வரட்டும். நீங்கள் வேணும்னா சில பேர் வந்துட்டு பாதி நெய் பாதி எண்ணெய் சேர்த்துக்குவாங்க, ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்குவாங்க.
உங்களோட இஷ்டம், நீங்க எப்படி வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்ப தாளிக்கிறதுக்கு என்ன வேணும்? பொங்கல்னாலே மிளகு, சீரகம், இஞ்சி, கருவேப்பிலை. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம இப்ப தாளிக்க போறோம். சில பேர் பூண்டு சேர்த்துப்பாங்க, நானுமே சில டைம் பூண்டு சேர்க்குவேன். பூண்டு வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நானே பூண்டு சேர்த்துக்கல, வெறும் இஞ்சி, மிளகு, சீரகம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ பொங்கலுக்கு முந்திரி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். முந்திரிக்கோசரமே பொங்கல் சாப்பிட்றவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க இல்லைங்களா? ஸோ அதுக்கு வந்துட்டு முந்திரி ஒரு 5 முந்திரி, முழு முந்திரியை வந்துட்டு நான் வந்துட்டு உடைச்சி எடுத்திருக்கேன். ஒரு 4 உடைச்சி எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு தேவையான அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க முந்திரி எடுத்துக்கலாம், முந்திரி ஸ்கிப் பண்ணியும் செஞ்சுக்கலாம். அது எல்லாமே உங்களோட இஷ்டம் தான். இருந்தா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா முந்திரி இல்லாமையும் செய்யுங்க. அதுக்கு பதிலாக 2 பூண்டு கட் பண்ணி போடுங்க, இன்னுமே நல்லா இருக்கும். இங்க வந்துட்டு ஒரு 1/4 அரை டேபிள் ஸ்பூன் அவளுக்கு பெருங்காயம் சேர்த்திருக்கேன். அதோட வீடியோ கிளிப் வந்துட்டு பாத்தீங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு. நீங்க தாராளமா பெருங்காயம் சேர்த்துக்கங்க. பெருங்காயம் சேர்க்கும் போது ஒரு ஃபிளேவர் இருக்கும் பாத்தீங்களா, சூப்பரா இருக்கும். ஸோ அதை வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு எடுக்க மிஸ் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட முந்திரி வந்துட்டு நல்லா பொன்னிறமா பொரிஞ்சு வரணும். சில பேர் முந்திரி ஃபர்ஸ்ட் சேர்த்துட்டு மிச்சதெல்லாம் நெக்ஸ்ட் சேர்ப்பாங்க. நான் ஏன் முந்திரி கடைசியில சேர்த்தேன்னு பாத்தீங்கன்னா, சீக்கிரம் வந்துட்டு நம்மளுக்கு முந்திரி கலர் சேஞ்ச் ஆயிடும். எண்ணெய் சூடா இருந்ததுன்னா சீக்கிரம் கலர் சேஞ்ச் ஆயிடும். அதுக்கோசரமே நான் வந்துட்டு கொஞ்சம் பாத்தீங்கன்னா கான்சியஸா லாஸ்ட்ல சேர்க்கறது. ஸோ சம்டைம்ஸ் என்ன நம்மள மீறி நம்ம வேற வேலை ஏதாவது செய்யும் போது முந்திரி கருகிடுமே, ஸோ கருகிடுச்சுன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி கடைசியில சேர்த்து தாளிச்சு கொட்டிட்டேன்னா ஸோ அதை பார்த்து கான்சியஸா நான் எடுத்துடுவேன். அதனால மட்டும்தான். இது நம்மளோட இஷ்டம், நம்ம எப்படி வேணாலும் நம்ம இஷ்டத்துக்கு சமைக்கலாம். நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணி இதை வந்துட்டு பொறுமையா நம்ம எடுத்து பொங்கல்ல கொட்டிடலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சு வந்தாச்சு. முந்திரியிலேருந்து எல்லாரும் கலர் சேஞ்ச் ஆயாச்சு. பொங்கல்ல வந்துட்டு அதை கொட்டி கலருன்னு இப்போ கலரி கொடுக்க போறேன் நான். பார்க்கறதுக்கே செம டெம்டிங்கா இருக்குல்ல. சுட சுட பொங்கல் கூட சட்னி, சாம்பார், வடை, உளுந்த வடை இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். பட் இன்னைக்கு நான் உளுந்த வடை எல்லாம் செய்யல. பட் சட்னி, சாம்பார் கண்டிப்பா செஞ்சிருக்கேன். அதோட தான் இன்னைக்கு நான் சர்வ் பண்ண போறேன். கலர், டேஸ்ட் எல்லாமே எப்படி இருக்கு நீங்க பார்த்து எனக்கு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. மில்லட்ஸ் பொங்கலா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. பட் இந்த மாதிரி மில்லட் பொங்கலை நீங்க செஞ்சு கொடுத்து பாருங்களேன், கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸ் தெரியாது. அது குழந்தைங்களுக்கு கண்டிப்பா தெரியாது. ஏன்னா எங்க வீட்டு குழந்தைக்கு இன்னைக்கு கொடுத்தேன், சாப்பிடுவானா எல்லாரும் யோசிச்சுதான் கொடுத்தோம். பட் ஆனா அவனுக்கு பிடிச்சிருந்துச்சு, சாப்பிட்டாவன். ஸோ அந்த இதுல வச்சுதான் நான் சொல்றேன், கண்டிப்பா கிட்ஸுக்குமே இது பிடிக்கும். கொடுத்து பாருங்க, கொடுத்தாதான் உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட்டை வந்துட்டு நீங்களுமே செஞ்சு உங்க கிட்ஸுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஒண்ணு மிஸ் ஆகுது, என்னன்னு கெஸ் பண்ணுங்களேன்? கொத்தமல்லி இலை. ஸோ கொத்தமல்லி இலைய போட்டு இன்னொரு வாட்டி நம்ம கலரி கொடுத்தோன்னா நம்மளோட பொங்கல் ரெடி. சுவையான, ஆரோக்கியமான, டேஸ்டியான மில்லட்ஸ் பொங்கல் ஈஸியா நம்ம வீட்டில் இன்னைக்கு செஞ்சாச்சு. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ, பொங்கல் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்கவே மறக்காதீங்க. நீங்க பண்ற சப்ஸ்கிரிப்ஷன்ல தான் எவ்வளவு பேருக்கு இந்த பொங்கல் பிடிச்சிருக்குன்னு நானுமே இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறேன். ஸோ மில்லட்ஸ் பொங்கல் கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். ஹெல்தியான பொங்கல். பேர் வந்து கடையில போயிட்டு என்ன ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணுவாங்கன்னா பொங்கல் தான் ஆர்டர் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி பொங்கல் விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு வந்துட்டு ஹெல்தியா இந்த மாதிரி மில்லட்ஸ்ல வந்துட்டு நீங்க வீட்டிலே செஞ்சு கொடுங்க. செம்ம ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. ஹோட்டலான்றதை மறந்துடுவாங்க. ஸோ சர்வ் பண்ணிடலாமா பொங்கல்? ஸோ சூடான பொங்கலை வந்துட்டு சர்வ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எப்படி விழுது பாருங்க. பொங்கலோட பக்குவமே நம்மளுக்கு இதுல தான் மெயின் நம்மளுக்கு தெரியும். போட்ட உடனே இந்த மாதிரி விழுகணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. ஸோ அதுதான் இருக்கிறது இதுல மெயின் திங். ஸோ சூப்பரான பொங்கலோட சட்னி, சாம்பார், வடை மட்டும் மிஸ் பண்றேன். ஓகே, இன்னைக்கு நான் வந்துட்டு ஹெல்தி டே 5ல வந்துட்டு மில்லட்ஸ்ல பொங்கல் செஞ்சிருக்கேன். செம டேஸ்டா இருக்கு. நம்ம யூசுவலா சாப்பிடுற அதே பொங்கல் மெத்தட் தான். ரொம்ப நல்லா இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். சோ சீக்ரெட் டிப்ஸ் இதுல என்ன இருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஹெல்தியான மில்லட்ஸ் பொங்கல்ல நம்ம வந்துட்டு தண்ணி வந்துட்டு யூசுவலா பொங்கலுக்கு சேர்க்கிற மாதிரி கொஞ்சம் கம்மியா சேர்த்தா சூப்பரா நம்மளுக்கு பொங்கல் வரும். இது என்னன்னு பாத்தீங்கன்னா சுட சுட சாப்பிடணும். நம்ம வந்துட்டு ஆறிடுச்சுன்னா வந்துட்டு கட்டி சீக்கிரம் ஆயிடும். அதனால வந்துட்டு நீங்க சாப்பிடும் போது உங்களுக்கு கொஞ்சம் லிக்விடா வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா கொஞ்சமா சுடு தண்ணி போட்டு நீங்க கலந்து கூட நீங்க சாப்பிட்டுக்கலாம்.
ஓகே, இந்த மில்லட்ஸ் பொங்கல் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிஷிதாக்கு இதே மாதிரி சப்போர்ட் பண்ணணும், நிஷி பிரின்சஸ் சேனலுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்பதான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களால பார்க்க முடியும். சோ இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பொறுமையா பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video. Tata, bye bye.